ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பணியாரம் ஸ்டைலில் ஸ்வீட் போலி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ட்ரெடிஷ்னலானது மட்டும் இல்லைங்க, இது ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். கடலைப்பருப்பு, இதை கழுவி 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். பொட்டுக்கடலை, பனங்கருப்பட்டி, அப்புறம் மைதா, நெய், துருவன தேங்காய், ஏலக்காய் பவுடர். இப்போ வாங்க நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ முதல்ல நம்ம மைதா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருந்துருக்க மைதா மாவு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கோங்க. கட்டி எதுவும் ஃபார்ம் ஆகக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த ஒரு தோசை மாவு பதத்துக்கு நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. இதை தாங்க நம்ம அவுட்டர் லேயராக யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஸ்டஃப் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். குக்கரில் நம்ம ஊற வச்சுருந்த கடலைப்பருப்பை எடுத்து போட்டு, இது கூட நீங்கள் எந்த டம்ளரில் கடலைப்பருப்பு அழந்தீங்களோ அதே டம்ளரில் அதே 1 டம்ளர்னா 1 டம்ளர் தண்ணி மட்டும் ஆட் பண்ணி குக்கரை மூடி 2 விசில் விட்டுடலாம். இப்போ 2 விசில் விட்டாச்சு. இப்போ எடுத்து பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா நல்லா கடலைப்பருப்பு வெந்துடுச்சு. இப்போ கையில் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா மசிகிற அளவுக்கு வெந்தால் போதும். கொல கொலன்னு வேக வச்சிடக்கூடாது. இப்போ இதில் இருக்கிற தண்ணியை நம்ம வடிகட்டிடலாம். இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அரைக்கும்போது நம்ம கடலைப்பருப்பு கூட எடுத்து வச்சுருந்த பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காம இதை நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சாச்சு. இதை இப்போ நம்ம அப்படியே வச்சிடலாம். அடுத்து நம்ம தேங்காவை வறுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் நெய் ஆட் பண்ணிவிட்டு தேங்காவை போட்டுக்கோங்க. போட்டு இதை மீடியம் ஹீட்டில் வச்சு வறுத்துக்கலாம். அப்போ தான் சீக்கிரம் கருகிடாது. ஒரு லைட் ப்ரௌனிஷ் கலர் ஆனதும் ஏலக்காய் பொடி சேர்த்துப்போம். நல்லா கலக்கிட்டு இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துருவோம். தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். அரைக்கும்போது இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. இப்போ இதை நம்ம கடலைப்பருப்பு பேஸ்ட் ஏற்கனவே ரெடி பண்ணது கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து அதே மிக்சி ஜாரில் நான் பனங்கருப்பட்டியை பொடி பண்ணிக்க போகிறேன். உங்ககிட்ட பனங்கருப்பட்டி இல்லைன்னா நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நல்லா பவுட்ரு பண்ணி போட்டுக்கோங்க. இதையும் நம்ம அந்த கடலைப்பருப்பு பேஸ்ட்டு கூட சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து ஒன்றா அரைச்சிக்க போகிறோம் எல்லாத்தையும். இப்போ நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு. இப்போ இது பார்த்திங்கன்னா உருண்டை பண்ண முடியாது. அதனால் நம்ம ஒரு பேனில் நெய் ஊற்றி பேஸ்ட்டை சேர்த்து நம்ம வறுத்துக்குவோம். ஒரு கெட்டியான பதத்துக்கு நம்ம கொண்டு வர போகிறோம். நல்லா இப்படி போட்டு சிம்மிலேயே வச்சு கலக்குங்க. கலக்குனிங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ஸ்டஃப் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம உருண்டை பண்ணி வச்சிடலாம். சின்ன சின்னதாக நீங்கள் ஒரு லட்டு சைஸில் உருண்டை பண்ணி வச்சுக்கலாம். பனியாரக்கல்லை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. சூடானதும் நெய்யை ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றினதுக்கப்புறம் நம்ம உருண்டை பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை அவுட்டர் லேயருக்காக நம்ம மைதா மாவு செஞ்சு வச்சுருந்தோம்ல, அதில் முக்கி பனியாரக்கல்லில் போட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம இப்போ எல்லா உருண்டையும் போட்டுடலாம். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுத்த சைட் நம்ம திருப்பி போட்டுடலாம். ஸ்பூன் வச்சு திருப்பிக்கலாம். அதே மாதிரி இப்போ இன்னொரு பக்கமும் 2 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. கல்லுலேருந்து எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ஹெல்தியான சுவையான பணியாரம் ஸ்டைல் ஸ்வீட் போலி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.